டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? வடிவேலு சாருக்கு மாமன்னன் திரைப்படம் அமைஞ்ச மாதிரி, சூரி சாருக்கு விடுதலை திரைப்படம் அமைஞ்ச மாதிரி, நடிகர் சந்தானத்துக்கு முழு நேர முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு திரைப்படம் அமையுமா? அந்த ஒரு திரைப்படத்தில் நடிச்சு அவர் மிகப்பெரிய வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்கான்னு சென்னையிலிருந்து வேல் கேட்டிருக்காங்க. சந்தானத்தை பொறுத்தவரையிலே நகைச்சுவை காட்சிகள் அவரால் அசத்த முடியும். ஆனால் உணர்வுபூர்வமான காட்சிகளில் வடிவேலுவை போலவோ சூரியை போலவோ அவரால் நிச்சயமாக நடிக்க முடியாது. இதை சந்தானமே ஒப்புக்கொள்வார். மறைந்த கலைப்புலி ஜி சேகரன் சார் பற்றி சொல்லுங்க. அவருக்கும் உங்களுக்கும் இருந்த நட்பை பற்றி ஷேர் பண்ண முடியுமான்னு வாலாஜாபேட்லேருந்து தீபக் கேட்டிருக்காங்க. சினிமாவில் புதுசாக எதையாவது செய்ய வேண்டும் என்ற தனியாத வேட்கை கொண்டிருந்தவராக இருந்தவர் தான் கலைப்புலி சேகர். அவருக்கு காலமும் பொருளாதார சூழ்நிலையும் ஒத்துழைக்கலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ரெண்டும் ஒத்துழைச்சிருந்தால் நிச்சயமாக தமிழ் சினிமாவிலே சில மாற்றங்களை அவர் கொண்டு வந்திருப்பார். மிகச்சிறந்த திறமைசாலியான சேகர் பழகுவதற்கு மிகவும் எளியவர். சார், தெர்மல் கேமரானா என்னென்னு திருச்சியிலேருந்து எத்திராஜு கேட்டிருக்காங்க. பொருட்கள் மற்றும் உயிரினங்களால் ஏற்படுகின்ற வெப்பம் இருக்க, அந்த வெப்பத்தை கண்டுபிடிக்கின்ற ஒரு கருவி தான் தெர்மல் கேமரா. ஏடிஎம்களில் கொள்ளைகள் நடக்கின்ற பல செய்திகளை நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது போன்ற ஏடிஎம் கொள்ளைகளில் அந்த கொள்ளைக்காரருடைய விரல் ரேகையை கண்டுபிடிப்பதற்கு இந்த தெர்மல் கேமராவை தான் பயன்படுத்துவார்கள். சார், கூலி திரைப்படத்துக்கு பிறகு இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் கைதி பார்ட் 2 இயக்குவாரா அல்லது விக்ரம் பார்ட் 2 இயக்குவாரான்னு பாண்டிச்சேரியிலேருந்து ரகுராமன் கேட்டிருக்காங்க. கூலி திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு முழுவதுமாக முடிவடைந்து விட்டது. இனி அந்த படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் மேலே தான் பாக்கி. கமலை பொறுத்த வரைக்கும் அவர் அன்பறிவனுடைய இயக்கத்திலே ஒரு படத்தில் நடிக்கிருக்கார். அந்த படத்தை நடித்து முடித்ததுக்கு பின்னால் தான் அவர் லோகேஷ் கனகராஜனுடைய இயக்கத்தில் நடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த இடைப்பட்ட காலத்திலே கார்த்தியினுடைய நடிப்பிலே கைதி 2 திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. சார், ஒரு காலகட்டத்தில் இனி தமிழில் நான் பாடுற மாதிரி இருந்தால் சிவாஜி கணேசன் தவிர வேறு யாருக்கும் பாட மாட்டேன்னு டிஎம் சௌந்தரராஜன் சார் சொன்னது உண்மையான நெய்வேலியிலேருந்து கோவிந்தராஜன் கேட்டிருக்காங்க. ஒரு காலகட்டத்திலே இனி சிவாஜி தவிர வேறு யாருக்கும் நான் பாட மாட்டேன் என்று டிஎம் சௌந்தரராஜன் சொன்னதாக ஒரு சில பத்திரிகைகளில் செய்திகள் கூட வெளியாகின. ஆனால் அந்த செய்தியில் உண்மை இல்லை. காலத்தினால அழிக்க முடியாத பாடல்களை எழுதினது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சாரா அல்லது கண்ணதாசன் சாரான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. காலத்தால் அழிக்க முடியாத பல பாடல்களை எழுதிய பெருமை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கு உண்டு. காலம் அனுமதித்து இன்னும் சில ஆண்டுகள் அவர் இந்த பூமியிலே வாழ்ந்திருந்தால் இன்னும் பல பாடல்களை அவர் தந்திருக்கக்கூடும். அப்படிப்பட்ட வாய்ப்பை காலம் அவருக்கு வழங்கலை. அதனால தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை தாண்டி காலத்தால் அழிக்க முடியாத பல பாடல்களை கண்ணதாசனால் எழுத முடிந்தது. ஜெயலலிதா மேமனுடைய திரைப்படங்களுக்கு இசையமைப்பாளர் இளையராஜா சார் இசையமைச்சிருக்காரான்னு கோயம்புத்தூர்லேருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. ஜெயலலிதா நடித்து கடைசியாக திரைக்கு வந்த திரைப்படம்னா அது நதியை தேடி வந்த கடல் என்ற திரைப்படம். அந்த படத்தை இயக்கியவர் லெனின். அந்த படத்துக்கு இசையமைத்திருந்தவர் இளையராஜா. சார், டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல எதிர்பார்ப்பு இருந்தாலும் அது நடிகர் சூர்யா சாரனுடைய ரெட்ரோ படத்தோடு வெளியிடும் பொழுது அந்த படத்தினுடைய சக்ஸஸை இது பாதிக்காதான்னு சென்னையிலிருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. உங்களுடைய கேள்வி ஒரு நியாயமான கேள்வி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் குறிப்பிட்டிருப்பதை போலவே டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துக்கு மக்கள் மத்தியிலே ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. அப்படிப்பட்ட வரவேற்பு உள்ள அந்த படத்தை சூர்யாவுடைய ரெட்ரோ திரைப்படத்தோடு வெளியிடாமல் கொஞ்சம் தள்ளி வெளியிட்டாங்கன்னா நிச்சயமாக அந்த படத்தினுடைய வசூல் இன்னும் கொஞ்சம் கூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சார், தமிழ் சினிமாவில் இன்னொரு எம்ஜிஆர் சார் தோன்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு சென்னையிலிருந்து ராஜன் கேட்டிருக்காங்க. இந்த கேள்வியை கேட்டிருக்கின்ற உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும் இனி ஒரு எம்ஜிஆர் தோன்றுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று. ஏன்னா எம்ஜிஆர் மிகப்பெரிய சாதனையாளர் மட்டும் இல்லை, ஒரு அசாதாரணமான மனிதர். நடிகர் கமல்ஹாசன் சார் அசைவ உணவுகளை விரும்பி சாப்பிடுவாரான்னு வாலாஜாலேருந்து நாகசேகரன் கேட்டிருக்காங்க. கமல்ஹாசன் அசைவ உணவை நன்கு விரும்பி சாப்பிடுவார். எனக்கு மிகவும் பிடித்த உணவு நண்டு என்று கூட ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிலளித்திருக்கிறார் கமல். சார், கில்லி திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்த அந்த மொட்டை மாடி அண்ட் லைட் ஹவுஸ் எங்கே இருக்குன்னு ஆலந்தூர்லேருந்து காவியா கேட்டிருக்காங்க. கில்லி திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்த அந்த லைட் ஹவுஸும் அந்த மொட்டை மாடிகளும் அந்த படத்திற்காக உருவாக்கப்பட்ட அரங்கங்கள். அப்போது ஜிவிக்கு சொந்தமாக இருந்த இடத்துல தான் அந்த செட்டை அமைத்திருந்தார் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான ஏஎம் ரத்னம். ஆர்வி உதயகுமார் சார் தான் இயக்குன திரைப்படங்களை தவிர வேறு இயக்குனருடைய படங்களுக்கு பாடல்கள் எழுதியிருக்காரான்னு குவைத்லேருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. தான் இயக்கிய படங்கள் தவிர வேறு இயக்குனருடைய படங்களிலும் ஆர்வி உதயகுமார் பாடல்கள் எழுதியிருக்கிறார். இதுதான் காதல் என்ற பெயரிலே அப்பாஸும் சிம்ரானும் நடித்த ஒரு தெலுங்கு படத்தை தமிழிலே நாங்கள் மொழிமாற்றம் செய்திருந்தோம். அந்த படத்துக்கு கூட ஒரு பாடலை எழுதி தந்தார் ஆர்வி உதயகுமார்.
நடிகைகள் ரஷ்மிகா மந்தனா, ஸ்ரீலீலா அண்ட் தமன்னா மாதிரியான நடிகைகளும் இன்னும் சில நடிகர்களும் விளம்பர படங்களில் நடிக்கிறதுக்கு அதிகம் ஆர்வம் காட்டுறது எதனாலன்னு கோயம்புத்தூர்லேருந்து அஜய் கேட்டிருக்காங்க. விளம்பர படங்களை பொறுத்த வரைக்கும் திரைப்படங்களுக்கு காட்சி கொடுக்கறது மாதிரி அந்த படங்களுக்கு 40-50 நாள் காட்சி கொடுக்க தேவையில்லை. ஒரு நாள் அல்லது 2 நாள் காட்சி கொடுத்தா போதும். சம்பளம் பார்த்தீங்கன்னா திரைப்படங்கள் நடிப்பதற்கு ஒரு கதாநாயகியும் கதாநாயகனும் என்ன அளவு சம்பளம் வாங்குகிறாங்களோ அதை தாண்டிய சம்பளத்தை 2 நாட்களுக்கு பெறுகிறார்கள் பல நடிகர் நடிகைகள். நடிகர் பிரபு சார் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு விழுப்புரம்ல இருந்து முத்துக்கண்ணன் கேட்டிருக்காங்க. பிரபு கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா அது அவர்கிட்ட உள்ள எளிமை. பிரபுவை பொறுத்த வரைக்கும் பான் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னு தான் அவர் சொல்லணும். அந்த அளவுக்கு செல்வாக்குள்ள குடும்பத்திலே பிறந்தவராக இருந்தாலும் அவருடைய பழக்க வழக்கத்தில் 1% கூட அது தெரியாது. அதே மாதிரி உபசரிப்பு கலையில் அவருக்கு நிகர் அவர் தான். பொதுவாக ரசிகர் மன்றங்கள் அவசியம் தானான்னு சென்னையிலேருந்து ஸ்ரீதர் கேட்டிருக்காங்க. திரை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள் மிகவும் முக்கியம். ரசிகர்கள் இல்லாமல் திரை நட்சத்திரங்களால் வாழவே முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவர்கள் கொடுக்கின்ற ஊக்கம்தான் எந்த ஒரு நடிகரையும் அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்கிறது. அப்படிப்பட்ட நடிகருடைய ரசிகர்களை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க மன்றங்கள் போன்ற அமைப்புகளும் தேவைதான். சார், அடலசன்ஸ் வெப் சீரிஸை பார்த்துட்டீங்களா? அதனுடைய ஒளிப்பதிவை பற்றி ஷேர் பண்ண முடியுமா? அதில் ஒரு காட்சியிலேருந்து இன்னொரு காட்சிக்கு கேமரா மூவ் ஆகும்பொழுது பேன் ஆகி போகுது. இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு திருச்சியிலேருந்து எத்திராஜு கேட்டிருக்காங்க. அடலசன்ஸ் வெப் சீரிஸை நான் பார்த்தேன். இன்றைக்கு உலகம் முழுவதும் எல்லோராலும் பாராட்டப்படுகின்ற ஒரு வெப் சீரிஸாக அது அமைந்திருக்கிறது. அந்த வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா ஒவ்வொரு எபிசோடையும் ஒரு சிங்கிள் ஷாட்டில் படமாக்கியிருக்காங்க. அதன் காரணமாக தான் ஒரு காட்சி விட்டு அடுத்த காட்சிக்கு பார்த்தீங்கன்னா கேமரா மூமெண்ட்லேயே இருக்குது. சார், காதல் திரைப்படங்கள் எடுத்தால் நிச்சயம் வெற்றி பெறுமான்னு சென்னையிலேருந்து ஜீவிதா கேட்டிருக்காங்க. காதலை பொறுத்த வரைக்கும் எல்லா காதலும் வெற்றி பெறுகின்றதா? அதுதான் காதல் படங்களுக்கும். காதல் படங்களும் பார்த்திங்கன்னா சில படங்கள் வெற்றியடையும், சில படங்கள் தோல்வி அடையும். இயக்குநர்கள் ராஜமௌலி, சுகுமார், சஞ்சய் லீலா பன்சாலி மாதிரியான பெரிய இயக்குநர்கள் பெரிய படங்களை இயக்கும் பொழுதே சைமல்டேனியஸாக விளம்பர படங்களையும் இயக்குறாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய தமிழ் இயக்குநர்கள் யாராவது விளம்பர படங்களையும் இன்னைக்கும் இயக்குறாங்களா? அண்ட் அவங்க ஒரு நாளைக்கு சம்பளம் இவ்வளவுன்னு வாங்குவாங்களா அல்லது பிராண்ட் வேல்யூவை பொறுத்து அது மாறுமான்னு மட்டக்களப்பிலிருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. ராஜமௌலி, ராஜ்குமார் ஹிரானி, சஞ்சய் லீலா பன்சாலி போல ஒரு பக்கம் திரைப்படங்களை இயக்கி கொண்டு மறுபுறம் விளம்பர படங்களை இயக்குகின்ற இயக்குநர்கள் இங்கே தமிழ்நாட்டில் கொஞ்சம் குறைவு என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு காலகட்டத்தில் ராஜீவ் மேனன் அந்த பணியை செய்து கொண்டிருந்தார். ஒரு பக்கம் திரைப்படங்களையும் இயக்கி கொண்டிருந்தார், இன்னொரு பக்கம் விளம்பர படங்களையும் இயக்கி கொண்டிருந்தார். விளம்பர படங்களை பொறுத்த வரைக்கும் அந்த படங்களிலே பணியாற்றுவதற்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னு இயக்குநர்கள் பேச மாட்டாங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னு தான் பேசுவாங்க. சார், தமிழில் எடிட்டிங் துறையில் அதிக பெண்கள் இருக்காங்களா? அப்படி இருந்தாங்கன்னா யார் அவங்க? அண்ட் எதனால் பெருசாக பெண்கள் எடிட்டிங் துறைக்கு ஆர்வம் காட்டுறதில்லைன்னு கோவைப்புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. கிருத்திகா காந்தி, ஹலிதா ஷமீம் என்று பல பெண் படத்தொகுப்பாளர்கள் தமிழ் பட உலகில் இருக்கிறார்கள். ஆனாலும் பெண் படத்தொகுப்பாளர்கள் எண்ணிக்கையிலே குறைவு என்பதையும் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். சார், ஆல்ரெடி பிரபல்யமான ஒரு பாடலை இப்போ ரிலீஸ் ஆகிற திரைப்படங்களை உபயோகிக்கும் பொழுது அது அந்த படத்துக்கு ப்ரமோஷனும் கூட. இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் அந்த பாடலுக்கு உரிமை தொகை எப்படி கொடுப்பாங்கன்னு பாண்டிச்சேரியிலேருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. பழைய திரைப்பட பாடல்களை படங்களிலே பயன்படுத்துவதற்கு உரிமை தொகை வாங்குறாங்களே, அவங்களுக்கு அந்த பாடல்கள் எந்த சூழ்நிலையிலே ஒரு படத்தில் இடம்பெறப் போகின்றன அப்படின்லாம் தெரியாது. அந்த குறிப்பிட்ட பாடலுடைய பாப்புலாரிட்டிக்கு ஏற்ப அவர்கள் தொகையை வசூல் செய்வது தான் வழக்கம். சமீபத்தில் குட் பேட் அக்லி திரைப்படத்திலே பல பழைய திரைப்பட பாடல்களை பயன்படுத்தியிருந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த பாடல்களுக்கான உரிமையை வைத்து கொண்டிருந்த இசைத்தட்டு நிறுவனத்துக்கிட்ட ஏறக்குறைய 2 கோடி ரூபாய் கொடுத்த அந்த உரிமைகளை இந்த தயாரிப்பாளர் பெற்றதாக நான் கேள்விப்பட்டேன். அடுத்து இன்று ஒரு தகவல். வில்லனாக தமிழ் சினிமா உலகில் அடியெடுத்து வைத்து அதற்கு பின்னாலே கதாநாயகனாக உயர்ந்து இன்றைக்கு தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளத்தை தாண்டி ஹிந்தி பட உலகிலும் கலக்கி கொண்டிருப்பவர் சத்யராஜ் என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம். சத்யராஜை பொறுத்த வரைக்கும் அவர் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்றாலும் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு சென்னைக்கு அவர் புறப்பட்ட போது அவர் கையில் காசு கொடுத்து அனுப்புவதற்கு அவர் வீட்டார் யாருமே தயாராக இல்லை என்பதுதான் உண்மை. அவங்க யாருக்குமே சத்யராஜ் சினிமாவில் நடிப்பதிலே விருப்பம் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் கையில் 5000 ரூபாய் பணத்தை கொடுத்து சென்னைக்கு அனுப்பி வைத்தவர் தான் மாதம்பட்டி சிவகுமார். இந்த மாதம்பட்டி சிவகுமார் தான் பின்னாளில் சின்ன தம்பி, பெரிய தம்பி உட்பட பல திரைப்படங்களை தயாரித்தவர். அவருடைய மகனான சத்யன் தான் இன்றைக்கு தமிழ் சினிமாவிலே நகைச்சுவை நாயகனாக நடித்து கொண்டிருக்கிறார்.
அன்றைய காலகட்டத்தில் கையில் 500 ரூபா தான் சென்னையில் ஒரு மாதத்தை தாராளமாக ஓட்டிடலாம். ஏறக்குறைய 10 மாதம் சென்னையிலே தங்கி இருக்கக்கூடிய அளவுக்கு கையில் பணத்தோடு சென்னைக்கு வந்து இறங்கியவர் தான் சத்யராஜ். அவர் இங்கே வந்து இறங்கிய காலகட்டத்தில் சிவகுமாரிடம் அப்போது நிர்வாகியாக இருந்த திருப்பூர் மணி கண்ணன் ஒரு கை குழந்தை என்ற ஒரு படத்தை சிவகுமார் கதாநாயகன் நடிக்க தயாரித்து கொண்டிருந்தார். அந்த நிறுவனத்தில் தயாரிப்பு நிர்வாகியாக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு சத்யராஜுக்கு கிடைத்தது. அந்த நிறுவனத்திலே தொடர்ந்து பல படங்களிலே பணியாற்றிய போதுதான் ஒளிப்பதிவாளர் என்.கே. விஸ்வநாதனுடைய அறிமுகம் கிடைக்க, அதன் காரணமாக சட்டம் ஒரு கையில் படத்திலே ஒரு சிறு காட்சி நடிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு அமைந்தது. கையிலே 5000 ரூபாயுடனும் சினிமாவிலே நடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்துடனும் சென்னைக்கு வந்த சத்யராஜ் இன்றைக்கு தமிழ் சினிமா உலகிலும் இந்திய சினிமா உலகிலும் எப்படிப்பட்ட இடத்திலே இருக்கிறார் என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம். அதற்கு பின்னாலே இருப்பது சத்யராஜனுடைய அபாரமான நடிப்பு திறனும் உழைப்பும். ரஜினிகாந்தை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு எப்போ அமைஞ்சது உங்களுக்கு? இவ்வளோ பெரிய க்ரௌடு கமலா தேட்டர், இவ்வளோ பெரிய தேங்காய் வந்து என் மண்டையில் விழுது, விழுந்து ரத்தம் ஓடுது சார். அப்படி இருக்கிறவன் வந்து எப்படி சீனு ராமசாமி அந்த படத்தை இயக்குவதற்கு வந்தார்? ஃபர்ஸ்ட்லேருந்தே ஒரு 3 படம் பண்ணிட்டோம். 3 படம் பண்ணிவிட்டு அவரோட கால் சீட்டுக்கு நான் வெயிட் பண்ணுறேன். விஜய் சேதுபதியோட சீனு ராமசாமி சார் வராரு, கதையாக சொல்கிறாரு. கதையாக சொல்லி முடிச்சிட்டார். அவர் சொல்லி முடித்தோடனே அதே கதையை நான் திருப்பி சொல்கிறேன் அவர். உங்களுக்கு மிக நெருக்கமாக இப்போ இருக்கிற விஜய் சேதுபதியோட தான் உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு மோதல் இருந்தது. நம்ம 1 வருஷம் வெயிட் பண்ணுறோம், 2 வருஷம் வெயிட் பண்ணுறோம். அந்த மனவேதனை இருக்குது. வசந்தகுமார்னு ஒரு படம், அது நல்ல கதை. அது சேதுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி சொல்கிறாங்க சார் 300 கோடி 400 கோடி 500 கோடி ஒரு பெரிய ஹீரோவை வச்சு எடுத்து, அது பெருமை கிடையாது. விஷால் உங்களுடைய நெருங்கிய நண்பர். நம்ம அவர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தபோது அவரோட உங்களுக்கு ஒரு கன்ஃபரன்டேஷன் இருந்தது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.